எலியாவை குறித்து நாம தியானிச்சோம். எலியாவினுடைய பிரயாணத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எலியாவினுடைய பிரயாணம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, முதல் வசனத்துல இருந்தே நாம் வாசிச்சோம்னா முதல் வசனத்தை நாம தியானிச்சிட்டோம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா. அங்க முழு தேசமும் பாகாலை பின்பற்றி போனது, விக்கிரகாராதனைக்குள்ள போயிடுச்சு. இப்ப எலியா வந்தாரு, வானத்தை என்ன பண்ணாரு, அடைச்சு வச்சிட்டாரு. இப்ப 3 வருட காலம் அளவும் அங்க பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. பஞ்சம் ஆபிரகாமின் நாட்களிலிருந்து ஆரம்பிச்சு முற்பிதாக்களுடைய எல்லா காலங்களிலும் பஞ்சம் வந்திருக்கிறது. வேதம் 2 விதமான பஞ்சத்தை குறித்து பேசுகிறது. ஒன்று உலகத்தில் நடக்கிற பஞ்சம், உலகத்துக்குரிய பஞ்சம். இன்னொன்னு ஆவிக்குரிய பஞ்சம். இவங்க சந்திச்சதெல்லாம் உலகத்துக்குரிய பஞ்சம். இனி நாம் ஒரு காலத்தை சந்திப்போம், பூமிக்கும் பஞ்சம் வருமா? அது அப்ப குறைவினால் வருகிற பஞ்சம் அல்ல, தேவனுடைய வார்த்தை குறைவினால் ஏற்படுகிற பஞ்சம். அதான் ஆவிக்குரிய பஞ்சம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப உலகத்துக்குரிய பஞ்சம் வந்துச்சா? வந்துச்சு. ஆபிரகாமின் நாட்கள்ல பஞ்சம் வந்துச்சா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டது. ஆபிரகாமின் நாட்கள்ல பஞ்சம் வந்துச்சு, ஈசாக்குடைய நாட்கள்ல பஞ்சம் வந்துச்சு, யாக்கோபுடைய நாட்களிலும் பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சத்துல எல்லாம் இஸ்ரவேலர்கள் காக்கப்பட்டார்கள். முழு உலகம் பஞ்சம் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பஞ்சம் வந்தது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் தேவனுடைய வார்த்தையிலே நிரம்பி இருந்தார்கள். அதைத்தான் இயேசு சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வடைவான் அப்படின்னு சொன்னார். அப்ப குறைவு ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடும் பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று இயேசு பிரசங்கித்தார். அதனால தேவனுடைய வார்த்தைக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்தா நம்முடைய வாழ்க்கையில பஞ்சமே வராது. உலகம் ஃபுல்லா பஞ்சம் இருக்கும், ஆனால் யோசேப்பின் களஞ்சியத்துல எல்லா பஞ்சத்தையும் தீர்க்கக்கூடிய தானியங்கள் குவிக்கப்பட்டிருக்கு. அப்ப யோசேப்பின் களஞ்சியமா நாம் இருக்கணும். யோசேப்பு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், தேவனுடைய தரிசனத்துக்கு கொடுத்தார். அதனால அவருடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி வழிந்தது. யோசேப்பை போல நாம் என்ன சொல்றோம், என்ன செய்யணும்? ஞானவான். எது ஞானமா? ராமன் சொல்றாரு, என் மகனே, என் வார்த்தைகள் இருதயத்துல பத்திரப்படுத்தி வை. அதை வெளியே தேடுகிறது போல தேடு, ஒரு புதையில தேடுற மாதிரி தேடு, அது பொக்கிஷமா கருது. அதுதான் உன்னுடைய வரக்கூடிய எல்லா பஞ்சத்தையும் தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. அதுதான். அல்லேலூயா. அதனால தாவீது சொல்றாரு, அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். இப்ப எது முக்கியம் நம்மளுக்கு தெரியல. எது முக்கியம்? தேவனுடைய ராஜ்யம் தான் முக்கியம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை மாத்திரம் அவர் போஷிக்கிறது இல்லையா, நம் மூலமா முழு உலகத்தையும் அவர் போஷிக்கிறார். ஒரு யோசேப்பு தன் களஞ்சியம் முழுவதையும் அவன் நிரப்பினார். எல்லாரும் யோசேப்பிடத்தை தாண்டி கொள்ளும்படி வந்தார். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, தேவனுடைய வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சம் வரும். அப்ப நாம யோசேப்பின் களஞ்சியமா இருந்து அநேகருடைய பசியை தீர்க்க போகிறோம். அல்லேலூயா. இது அற்பமாய் ஆரம்பமா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய களஞ்சியத்துக்கு பேரு யோசேப்பின் களஞ்சியம். ஏன்னா இங்கிருந்து வெளிப்பாடுகளை கர்த்தர் அனுப்ப போகிறார், முழு உலகத்துக்கும் அனுப்ப போகிறார். நாம சொல்லுங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் இப்படி ஒரு காரியத்தை ஏற்படுத்திக்கிறாருன்னு சொன்னா, தேசத்துல வரக்கூடிய பஞ்சத்துல நாமும் யோசேப்பின் களஞ்சியமா இருப்போம். யாருடைய பஞ்சத்தை? யாக்கோபின் குடும்பத்தாருடைய பஞ்சத்தை இஸ்ரவேலர்களை காப்பாற்றும்படி, தேவனுடைய பிள்ளைகளை காப்பாற்றும்படி, தேவனுடைய சபையை காப்பாற்றும்படி நாம யோசேப்பின் களஞ்சியமா இருப்போம்.
நம்முடைய சபையில் நிறைய பேரு யோசேப்பின் களஞ்சியமா இருக்க போறாங்க. அதனால தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வரணும். கேட்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தைய இது அநேகருடைய ஆவிக்குரிய பஞ்சத்தை தீர்க்கும். அல்லேலூயா.